வணக்கம். விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே கடந்த ஒரு 1.5 வருடம் 2 வருடமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பொருளாதார ரீதியா பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரொம்ப பண விஷயத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்திருக்கும். அதாவது நிலையான தொழில் அப்படிங்கிறது இருக்காது. தொழில்ல பிரச்சனைகள், நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம தலைக்கு மேல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் விருச்சிக ராசி ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள், சும்மா தான் நடந்து போனேன், தடுக்கி தான் விழுந்தேன், கால் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டா கால்ல கிராக் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உடல் ரீதியா நிறைய விரய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ல பாத்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அடுத்ததா பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்துல குரு இருந்த நாள் தான். அதாவது இந்த ஜூன் மாசம் வரைக்கும் 8ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு விருச்சிக ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம், அதாவது லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம். அந்த லாபத்துக்குரிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனனாலதான் இந்த பணப்புழக்கம் எல்லாம் குறைவா இருந்து கடன் வாங்குற நிலைமை, திடீர்னு நம்ம போய் நம்ம ஏதோ ஒரு பல்க் அமௌண்ட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் மாசத்துக்கு மேல குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாதிரியான பண விஷயங்கள் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்காது. பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த இதுவரையிலும் இருந்த சிக்கல் அப்படிங்கிறது விலகும். தொழில் இவ்வளவு நாள் வரைக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நிரந்தரமே இல்லாம இன்னைக்கு ஒண்ணு செய்யறது நாளைக்கு ஒண்ணு செய்யறது அப்படின்னு நிரந்தரமே இல்லாத தொழிலா இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா தொழில் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் தொழில் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சும்மாதான் இருப்போம். ஆனா நம்மளை தேடி பிரச்சனைகள் அப்படியே டன் கணக்கா குவியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி என்னடா நான் சும்மா கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா நான் சும்மா உட்காந்துருந்தேன், ஆனா இந்த பிரச்சனையில ஃபுல்லா என் பேர் தான் வெளியே பெருசா வருது அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சட்ட சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு சூழல்லாம் அமையும். அதனால முடிந்த வரைக்கும் எந்த ஒரு சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் நமக்கு ஏதோ சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயாரின் உடல்நிலையில கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில கவனமா இருக்கணும். முடிந்தால் இந்த 2026 முடிவதற்குள்ள குலதெய்வ வழிபாடு அப்படின்னு செஞ்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடன் தொல்லை, ஆனா இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கடன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த அஷ்டம குரு முடிந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்களா விலகறதுக்கு ஒரு அருமையான நேரமா இருக்கு. ஜூன் மாசத்துக்கு மேல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால பைரவர். அதாவது அனைத்து வித கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால பைரவர். உடல் ரீதியான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால பைரவர். முடிந்தால் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு, அதாவது மாசம் மாசம் தேய்பிறை அஷ்டமி அப்போ நம்ம கால பைரவரை போய் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்குனா அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும். நன்றி.